பிரைஸ் தி லார்ட். இந்த 2026ஆம் ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 121:2. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் பலி செலுத்தவும் பண்டிகைகளை கொண்டாடவும் தேவனை தொழுது கொள்ளவும் எருசலேமுக்கு பிரயாணமாய் வருவார்கள். அப்படி அவர்கள் பிரயாணமாய் வரும்பொழுது வழியில இரவுல சில நேரம் திருடர்களால, வழிப்பறி செய்பவர்களால, சில விலங்குகளால அவர்களுக்கு ஆபத்து நேரிடுகிற வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவார்களாம், வழியில போகும்பொழுது மலைகளின் மேல இருக்கிற அந்த எருசலேமை ஏறிட்டு பார்த்து இந்த சங்கீதத்தை பாடிக்கிட்டே வருவாங்களாம். அதுதான் ஃபர்ஸ்ட் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இப்படி அவங்க அந்த எருசலேமை கண்களை ஏறெடுத்து பார்த்து இந்த பாடலை பாடிக்கிட்டு வரும்பொழுது அது அவர்களுக்கு ஒரு புதுவித தைரியத்தை கொடுக்குமா. பயம் இல்லாம எந்த ஆபத்தை குறித்தும் கவலைப்படாம மிகுந்த சந்தோஷமாய் எருசலேமுக்கு போய் தங்கள் தேவனை ஆராதிப்பார்களாம். இதே போலதான் நாம நம்முடைய வாழ்க்கை பயணத்துல அந்த பரம எருசலேம் ஆகிய பரலோகத்தை நோக்கி பயணம் போகிறோம். இந்த நம்முடைய வாழ்க்கை பயணத்துல பலவித வேதனைகள், கஷ்டங்கள், சோதனைகள், நிந்தனைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், மனசஞ்சலங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தடைகள், ஆசீர்வாத குறைவுகள் நமக்கும் ஆபத்துகளாய் வருகிறது. இந்த பிரயாணத்துல நாமும் இந்த 121ஆம் சங்கீதத்தை பாடிக்கிட்டே எல்லாவித தடைகளையும் தாண்டி போராட்டங்களை ஜெயிச்சு நம்முடைய இலக்கை அடையணும். யார்கிட்ட இருந்து நமக்கு ஒத்தாசை வருமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. இந்த 2026ஆம் ஆண்டு கிழக்கிலிருந்தோ, மேற்கிலிருந்தோ, வடக்கிலிருந்தோ, தெற்கிலிருந்தோ உங்களுக்கு சகாயம் வருமோ வராதோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், நிச்சயமாக பரத்திலிருந்து உங்களுக்கான ஒத்தாசை வரும். அன்று எகிப்தின் அடிமை வாழ்விலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் விடுவித்து மீட்ட அதே ஒத்தாசை 38 வருடமாய் பெதஸ்தா குல தண்டையிலே உதவி செய்வார் யாரும் இல்லாம, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து எந்தவித முன்னேற்றமும் இல்லாம ஒரு தேக்க நிலைமையில இருந்த அந்த மனிதனை அற்புதமானவரே வந்து மீட் பண்ணாரே, அந்த டிவைன் மீட்டிங் ஆன ஒத்தாசை மரித்து 4 நாட்கள் கழித்து உயிரடைய எந்த விதமான சாத்திய கூறுகளும் இல்லாத முற்றிலும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில லாசருவை உயிர் பெற செய்த அதே ஒத்தாசை உங்கள் வாழ்வில் இந்த ஆண்டு வரும். 12 வருடமாய் சரீர பாடுகளை சொல்ல முடியாத வண்ணம் அனுபவித்து மனிதர்களாலும், மருந்துகளாலும், மருத்துவர்களாலும் கைவிடப்பட்டு ஒரு வேதனை நிறைந்த அவமான வாழ்க்கை வாழ்ந்து வந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்கின அதே ஜெகோவா ரஃபாவின் ஒத்தாசை, தேவனுக்கு பயந்த மனுஷனா வாழணும்னு நினைச்சு பிதாவுக்கு மிகவும் அன்பான பிள்ளையாக வாழ்ந்த ஒரே காரணத்தால சொந்த சகோதரர்களால வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, பலவித தீமைகள் இழைக்கப்பட்டு இருந்த அந்த யோசேப்பின் நிலைமையை குடும்பங்களையே போஷிக்கிறவனாக மாற்றி அவன் தலையை உயர்த்தின அதே தேவனுடைய ஒத்தாசை, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து தன் ஜீவனே தனக்கு கசப்பாகி போன யோபுவை, அவன் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக அவனுக்கு தந்து அவனை ஆசீர்வதித்த அதே தேவனுடைய ஒத்தாசை இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்வில் வரும். விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை இந்த 2026ஆம் ஆண்டு மிகுந்த தைரியத்தோடு தொடங்குவோம். நிச்சயம் வெற்றியாக முடிப்போம். I wish you all a very happy new year 2026.